ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ வீடியோ தான். இன்றைக்கி டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ தான். இந்த சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணி ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் இதோட பேக்கேஜிங் பார்க்கலாம். பேக்கேஜிங்னு எடுத்துக்கினா இந்த மாதிரி தான் ஒரு நார்மல் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். எல்லா பாக்ஸும் எப்படி நம்ம க்ரீம் அது மாதிரி தான். அதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எஸ்பிஏ எவ்வளோ, அதில் எல்லா டீட்டெயில், இன்க்ரீடியன்ட் டீட்டெயிலு, நெட் வேல்யூ எல்லாமே வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னர் பேக்கேஜிங்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் இதில் தான் வருது. அதே மாதிரி சன்ஸ்க்ரீனோட நேமு, எவ்வளோ சன்ஸ்க்ரீன் இருக்குது எல்லாமே இந்த டியூப்லேயும் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே டீட்டெயிலாக இதுலேயே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும் எல்லாமே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க மாதிரியே வந்து இந்த டியூப்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கொடுத்தனால நமக்கு ஈஸியாக வந்து ட்ராவலுக்குலாம் கொண்டு போய்க்கலாம். ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து ஈஸியாக கேரி பண்ணி போய்க்கிறதுக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட் ஜெல்லும் க்ரீமும் கலந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான். க்ரீம் ஒயிட் க்ரீம் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அப்ளை பண்ணும்போது தெரியும், நல்லாவே வந்து ஒரு ஜெல் டைப்பு நம்ம ஸ்கின்னில் அப்ளை ஆகிறதே தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஒன்றுமே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா ஒரு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். இது பார்த்திங்கன்னா தெரியும். நார்மல் நம்ம ஸ்கின் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் இது கொடுக்கும். மற்றபடி எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் எதுவுமே இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்காது. இந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து SPF 55+ இருக்குது, PA +++ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைப் ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து தண்ணி லைட்டாக உங்களுக்கு மேலே பட்டாலோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் போகாது. நெக்ஸ்ட் வந்து இது நெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 15 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 349 ருபீஸ்க்கு. இது வந்து நான் வந்து நைக்காவில் வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ் போகும்போது வாங்கினீங்கன்னா 300க்குள்ளே நம்ம வாங்கலாம். இதோட செல்ஃப் லைஃப் வந்து நமக்கு 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்து டீட்டெயிலாக எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணி ஒரு 3 மந்த்துக்கு மேலே ஆகுது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து நைக்காவில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு ஆஃபரில் 300 320 ருபீஸ் அந்த சம்திங்கில் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப ஆக்னி இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படிங்கும்போது நான் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆயில் ஆயிரும். நான் அப்ளை பண்ணணுமே பார்த்திங்கன்னா என் ஸ்கின் ரொம்ப டல் ஆயிரும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நான் நிறைய சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இது வந்து நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் நான் இதை வந்து ஆர்டர் போட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒயிட் காஸ்ட் ஆகலை. நான் உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே காட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியன்ஸ். நம்ம ஸ்கின்னை வந்து UV ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும், அதே மாதிரி நம்மளை வந்து இந்த சன் டேர்ன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வைக்கிறது, மெயின் ஹைட்ரேஷன் தான். ஹைட்ரேஷன் அண்டு வந்து மாய்ஸ்சர் ரெண்டுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இவங்க மென்ஷன் பண்ணலை. ட்ரை, காம்பினேஷன், நார்மல், ஆயிலி, ஆக்னி போர் சொல்லியிருக்காங்க. இதோட pH பார்த்திங்கன்னா வந்து 5.5 to 6.5க்குள்ளே இருக்குது. இது வந்து ஃப்ரீக்ரன்ஸ் ஃப்ரீ. ஸ்மெல் எந்த ஒரு ஃப்ரீக்ரன்ஸும் இவங்க ஆட் பண்ணலை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் ப்ராடக்ட் இது. இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வந்து பேரபன் அண்டு சல்ஃபேட் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன். இது பார்த்திங்கன்னா வந்து எல்லா சன்ஸ்க்ரீனோட இதோட ப்ரைஸும் நமக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஆஃபர் டைம்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நைக்காவில் பண்ணுங்கள். மற்ற இதோட நைக்கா கொஞ்சம் நமக்கு ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைக்காவில் பண்ணுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்லாம் ட்ரை பண்ணலாம். நல்லாவே இது ஒர்க் ஆகும். நமக்கு மெயினாக வந்து இந்த ஒயிட் காஸ்ட்டும் சரி, க்ரீஸினஸும் சரி இந்த சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டல் ஆகிறதும் இது இருக்காது. நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது காட்டும்.
பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மேக்கப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து வெளியே தான் நீங்கள் வெயிலில் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ரீகோட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் ரீகோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து சன் டேர்ன்லேருந்து ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். உங்கள் சன் டேர்ன் ஆயிருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு சன் டேர்ன் ஆயிருச்சு, இப்போ என்ன பண்ணணும், இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் டேர்ன் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன். என்னோட ரிவ்யூ இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.